இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் கும்ப ராசிக்காரர்களா? உங்க வாழ்க்கையில் நடக்கப் போற மிகப்பெரிய அதிர்ச்சியை தெரிஞ்சிக்க தயாரா? ஏன்னா அடுத்து வரப்போகிற நாட்கள் உங்களுக்கு சாதாரண நாட்கள் இல்ல. உங்க முழு வாழ்க்கையே புரட்டிப் போடும் காலகட்டம். நம்ப முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது 100% நடக்கப் போற உண்மை. கடவுளே உங்களுக்காக ஒரு பிரத்யேக திட்டத்தை தயார் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க வாழ்க்கையின் மிக முக்கியமான தகவல்கள் இதுல இருக்கு. கும்ப ராசி நண்பர்களே, இந்த கணம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான கணம். ஏன்னா பிரபஞ்சம் முழுக்க நடக்கிற கிரக நகர்வுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு. நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்க போகுது. ஆனால் அதோட கூட சில அதிர்ச்சிகளும் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லதா இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த அதிர்ச்சிகள் உங்களை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகும் அதிர்ச்சிகள். உங்க எதிரிகள் யாரும் எதிர்பார்க்காத வெற்றிகள். உங்களே நம்பாத சாதனைகள். இதெல்லாம் நடக்கப் போகுது. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்த 15 நாட்கள் மிக மிக முக்கியம். இந்த 15 நாட்கள் உங்க வாழ்க்கையின் திசையை முழுசா மாத்திடும். ஏன்னா இந்த நாட்கள்ல ஒரு பிரம்மாண்டமான கிரக சஞ்சாரம் நடக்கப் போகுது. இது சாதாரண சஞ்சாரம் இல்ல. 100 வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டும் நடக்கிற அபூர்வ சஞ்சாரம். இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யறீங்க, எப்படி நடந்துக்கறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்கன்னு எல்லாம் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு வினாடியும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. இப்ப வானத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. குரு பகவான் ஒரு மகத்தான பெயர்ச்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு. இந்த பெயர்ச்சி உங்க ராசிக்கு அபாரமான நன்மைகளை கொண்டு வரும். குரு என்பவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஞானத்தின் அதிபதி, செல்வத்தின் அதிபதி, அதிர்ஷ்டத்தின் அதிபதி. அவர் எந்த இடத்தில் வந்து நிற்கிறாரோ அந்த இடத்துல பெரிய வளர்ச்சி வரும், பெரிய மாற்றங்கள் வரும், பெரிய வெற்றிகள் வரும். இப்ப அவர் உங்க ராசிக்கு மிக மிக சாதகமான இடத்துல வந்து நிக்க போறாரு. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தெய்வீக வாய்ப்பு. ஆனால் அது கூட சனி பகவானும் ஒரு முக்கியமான நகர்வை செய்ய போறாரு. சனி என்றாலே எல்லாருக்கும் பயம். ஆனால் உங்களுக்கு இந்த தடவை சனி பகவான் நல்லதையே செய்ய போறாரு. ஏன்னா அவர் உங்க ராசியோட நட்பு இடத்துல இருக்காரு. அவர் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டாரு. மாறாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் அழிச்சிடுவாரு. உங்க எதிரிகளை தூக்கி எறிஞ்சிடுவாரு. உங்களுக்கு நீதி கிடைக்க வழி செய்வாரு. சனி பகவானோட இந்த கருணை உங்களுக்கு இப்பதான் கிடைக்கப் போகுது. இது கூட ராகு கேது அச்சு மாற்றமும் நடக்கப் போகுது. இது மிக மிக முக்கியம். ராகு கேது என்பவங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்துற மாற்றங்கள் மிக பெரியது. அவங்க எங்க இருக்காங்கன்னு பொறுத்து நம்ம வாழ்க்கையே மாறிடும். இப்ப அவங்க உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு மறைஞ்சிருந்த வாய்ப்புகளை கொண்டு வரும். உங்க நினைச்சிருந்த கனவுகளை நனவாக்கும். நீங்க விரும்பின ஆசைகளை நிறைவேற்றும். ஆனால் அதோட சில திடீர் மாற்றங்களும் வரும், சில அதிர்ச்சிகளும் வரும். ஆனால் பயப்படாதீங்க. அந்த அதிர்ச்சிகள் உங்களை நல்ல இடத்துக்குதான் கொண்டு போகும். இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து நடத்துற நாடகம் உங்க வாழ்க்கையில் ஒரு மகத்தான திருப்புமுனையை உருவாக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்காது. இது உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கிற பிரத்யேக அனுகூலம். இதை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்கணும். அப்பதான் இந்த கிரகங்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பார்ப்போம் குரு பகவானோட பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு. குரு பகவான் உங்க தொழில் ஸ்தானத்துல வந்து நிக்க போறாரு. தொழில் ஸ்தானம்னா என்னன்னு தெரியுமா? அது உங்க கெரியர், உங்க வேலை, உங்க பிசினஸ், உங்க சமூக அந்தஸ்து. இதுல எல்லாம் பிரம்மாண்டமான முன்னேற்றம் வரப்போகுது. நீங்க இதுவரைக்கும் பாடுபட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க. யாரும் உங்களை அங்கீகரிக்கல. உங்க திறமையை யாரும் புரிஞ்சிக்கல. ஆனால் இப்ப எல்லாம் மாறப்போகுது. அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்க தொழில்ல ஒரு பெரிய திருப்பம் வரும். இது எதிர்பாராத திருப்பம். நீங்களே நம்பாத திருப்பம். வேலைக்கு போறவங்களுக்கு பெரிய புரமோஷன் வரலாம். சம்பளம் அதிகரிக்கலாம். புதுசா ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கலாம். அல்லது உங்க கனவு வேலை உங்களை நோக்கி வரலாம். பிசினஸ் பண்ணறவங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் வரும்.
புதுசா கூட்டாளிகள் கிடைப்பாங்க. பெரிய கான்ட்ராக்ட்கள் கையெழுத்தாகும். உங்க பிசினஸ் எதிர்பாராத வேகத்துல வளரும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க முதலாளி, உங்க மேலதிகாரிகள், அவங்க உங்க மேல ஒரு பிரத்யேக கவனம் செலுத்துவாங்க. உங்க வேலையை பாராட்டுவாங்க. உங்க திறமையை அங்கீகரிப்பாங்க. இது உங்களுக்கு பெரிய மன திருப்தியை கொடுக்கும். உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க ஒரு புது மனுஷனா மாறுவீங்க. எல்லாரும் உங்களை மரியாதையா பார்ப்பாங்க. உங்க பெயர் உங்க துறையில் எதிரொலிக்கும். ஆனால் இதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். குரு பகவான் சும்மா எதையும் கொடுக்க மாட்டாரு. நீங்க உங்க திறமையை நிரூபிக்கணும். உங்க முயற்சியை தொடர்ந்து செய்யணும். எந்த வேலையையும் சிறுமையா பார்க்கக்கூடாது. எல்லா வேலையையும் பக்தியோட செய்யணும். அப்பதான் குரு பகவானோட முழு ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நீங்க முயற்சி செஞ்சா குரு பகவான் உங்களுக்கு 10 மடங்கு பலனை கொடுப்பாரு. இப்ப பாருங்க, உங்க தொழில்ல ஒரு ரகசிய மாற்றம் நடக்கப் போகுது. நீங்க நீண்ட நாட்களா கனவு கண்ட ஒரு விஷயம் நனவாகப் போகுது. இது ஒரு பெரிய சந்தர்ப்பமா உங்க கிட்ட வரும். ஆனால் அது மறைமுகமா வரும். திடீர்னு வரும். நீங்க அதை பிடிச்சிக்கணும். தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் மறுபடியும் வராது. இது உங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும் வரப்போற வாய்ப்பு. இதை நீங்க தவறவிட்டீங்கன்னா பிறகு எப்பவும் வருத்தப்படுவீங்க. சனி பகவானோட நகர்வை பத்தி இப்ப பேசுவோம். சனி பகவான் உங்க தனஸ்தானத்துல இருந்து வெளியேறி உங்க சகோதர ஸ்தானத்துக்கு போய்கிட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய நல்ல செய்தி. ஏன்னா சனி பகவான் தனஸ்தானத்துல இருந்தப்ப உங்களுக்கு பணம் வர்றதுல நிறைய தடைகள் இருந்துச்சு. எவ்வளவு உழைச்சாலும் பணம் சேரல. இப்பவும் செலவுகள் அதிகம். கையில் பணம் தங்கல. கடன் வாங்க வேண்டி வந்துச்சு. இதெல்லாம் இப்ப மாறப்போகுது. சனி பகவான் உங்க தனஸ்தானத்துல இருந்து வெளியேறினதும் உங்க நிதி நிலைமை முழுசா மாறிடும். பணம் சேர ஆரம்பிக்கும். உங்க வருமானம் அதிகரிக்கும். புதுசா பணம் வரப்போற வழிகள் திறக்கும். உங்க கடன்கள் குறையும். செலவுகள் கட்டுப்படும். உங்க வாழ்க்கையில் நிதி ஸ்திரத்தன்மை வரும். இது உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும். உங்க குடும்பம் சந்தோஷமாயிருக்கும். அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய பணவரவு வரும். இது எதிர்பாராத வரவு. யாருக்கும் தெரியாத வரவு. ஒரு பழைய முதலீடு திரும்ப வரலாம். அல்லது ஒரு சொத்து விற்பனை நடக்கலாம். அல்லது உங்களுக்கு யாரோ பணம் கொடுக்கலாம். அல்லது உங்க வேலையில இருந்து போனஸ் வரலாம். எப்படியோ ஒரு பெரிய தொகை உங்க கையில் வரும். இந்த பணத்தை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். இந்த பணத்தை வீணா செலவு செய்யாதீங்க. ஏதாவது நல்ல இடத்துல முதலீடு செய்யுங்க. சொத்து வாங்குங்க. தங்கம் வாங்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குங்க. குழந்தைகளோட கல்விக்காக சேமிங்க. அல்லது ஏதாவது சின்ன பிசினஸ் ஆரம்பிங்க. இப்படி செஞ்சா இந்த பணம் உங்களுக்கு பிற்காலத்துல பெரிய பலனை கொடுக்கும். உங்க எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். சனி பகவான் உங்க சகோதர ஸ்தானத்துக்கு போறதால உங்க சகோதர சகோதரிகளோட உறவு இன்னும் வலுவாகும். நீங்க நீண்ட நாட்களா பேசாம இருந்த உங்க சகோதரங்கள் கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. பழைய பிரச்சனைகள் தீரும். புதுசா புரிதல் உண்டாகும். உங்க சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய மனபலத்தை கொடுக்கும். உங்க தொழில்ல உங்க சகோதரர்கள் ஒரு முக்கிய பங்கை வகிப்பாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஐடியாக்களை கொடுப்பாங்க. நல்ல தொடர்புகளை உருவாக்கி தருவாங்க. நல்ல வாய்ப்புகளை எடுத்து சொல்வாங்க. நீங்க அவங்க சொல்றதை கவனமா கேளுங்க. அவங்க உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றாங்க. அவங்க யோசனைகளை பின்பற்றுங்க. நிச்சயமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்க வாகனத்துல சில மாற்றங்கள் செய்ய நேரிடும். புதுசா வண்டி வாங்கலாம். அல்லது பழைய வண்டியை விற்று புதுசு வாங்கலாம். இதுல எந்த அவசரமும் காட்டாதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. சனி பகவான் பொறுமையை விரும்புவாரு. துரிதமா முடிவெடுத்தா பிரச்சனை வரும். நேரம் எடுத்துக்கிட்டு எல்லாரோட யோசனையும் கேட்டுட்டு
அப்புறம் முடிவெடுங்க. அப்பதான் அது சரியான முடிவாக இருக்கும். உங்க பேச்சுத்திறன் இன்னும் அதிகரிக்கும். நீங்க பேசும்போது எல்லாரும் கவனமா கேட்பாங்க. உங்க வார்த்தைகள் மத்தவங்க மனசுல பதியும். உங்க எழுத்துல சக்தி வரும். நீங்க எழுதுற கடிதங்கள், மெயில்கள், மெசேஜ்கள் எல்லாம் நல்ல பலனை கொடுக்கும். வாய்மொழி தொடர்பு மிக முக்கியமானதா மாறும். நீங்க பேசுற விதம், சொல்லுற விதம், அதுல கவனமா இருங்க. யாரையும் புண்படுத்தாம பேசுங்க. இனிமையா பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க பணம் சம்பந்தமா இன்னொரு முக்கிய விஷயம். அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு 3 பெரிய வருமான வாய்ப்புகள் வரும். முதல் வாய்ப்பு உங்க தற்போதைய வேலையில இருந்து வரும். இங்க உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ், போனஸ், சம்பள உயர்வு இதுல ஏதாவது ஒன்னு கிடைக்கும். இதை நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஆனால் திடீர்னு வரும். இரண்டாவது வாய்ப்பு ஒரு பக்க தொழில் மூலமா வரும். நீங்க பார்ட் டைம்ல ஏதாவது செய்தா அதுல நல்ல வருமானம் வரும். மூணாவது வாய்ப்பு ஒரு முதலீடு மூலமா வரும். நீங்க முன்னாடி எங்கேயோ போட்ட பணம் அது இப்ப பல மடங்காகி திரும்ப வரும். இந்த 3 வருமான வாய்ப்புகளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய நிதி பலத்தை கொடுக்கும். உங்க வங்கி கணக்குல பணம் சேரும். உங்க சேமிப்பு அதிகரிக்கும். உங்க பொருளாதார நிலைமை வலுவாகும். இது உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்க யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்லை. நீங்களே உங்க வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனால் பணம் வந்ததும் கர்வப்படாதீங்க. பணம் கடவுளோட அருள். அதை சரியா பயன்படுத்தணும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. தர்மம் செய்யுங்க. கோவிலுக்கு காணிக்கை செலுத்துங்க. உங்க பெற்றோருக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இப்படி செஞ்சா இந்த பணம் மேலும் மேலும் வரும். கடவுளோட ஆசீர்வாதம் என்றும் உங்க மேல் இருக்கும். இப்ப மிக முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். ராகு கேது அச்சு மாற்றம். இது ஒரு அதிசயமான நிகழ்வு. இது உங்க வாழ்க்கையை முற்றிலும் மாத்திடும். ராகு பகவான் உங்க அஷ்டமஸ்தானத்துல இருந்து வெளியேறி உங்க 7ஆம் ஸ்தானத்துக்கு வர போறாரு. கேது பகவான் உங்க 2ஆம் ஸ்தானத்துல இருந்து வெளியேறி உங்க முதல் ஸ்தானத்துக்கு வர போறாரு. இது என்ன அர்த்தம்னு புரியுதா? உங்க வாழ்க்கையில் ஒரு முழுமையான மாற்றம் வரப்போகுது. ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்தப்ப உங்களுக்கு நிறைய மறைமுக பிரச்சனைகள் இருந்துச்சு. யாரோ உங்களுக்கு எதிரா சதி செய்தாங்க. உங்க எதிரிகள் மறைமுகமா உங்களை தாக்கினாங்க. உங்களுக்கு திடீர்னு ஆபத்துகள் வந்துச்சு. ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ இதெல்லாம் மாறப்போகுது. ராகு உங்க 7ஆம் ஸ்தானத்துக்கு வந்ததும் உங்க எதிரிகள் தோத்து போவாங்க. உங்களுக்கு எதிரான சதிகள் எல்லாம் அம்பலமாகும். உங்களுக்கு நீதி கிடைக்கும். 7ஆம் ஸ்தானம்னா கூட்டாளிகள், துணைவர், பங்காளிகள் இதுல எல்லாம் பெரிய மாற்றம் வரும். நீங்க புதுசா ஒரு நல்ல கூட்டாளியை சந்திப்பீங்க. இவர் உங்க வாழ்க்கையை மாத்துற ஆள். இவர் மூலமா உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். உங்க பிசினஸ் விரிவடையும். உங்க தொடர்புகள் அதிகரிக்கும். உங்க சமூக அந்தஸ்து உயரும். இந்த ஆள் யாரா இருப்பார்னு கவனமா பாருங்க. அவர் உங்க வாழ்நாள் கூட்டாளியா மாறலாம். கேது பகவான் உங்க முதல் ஸ்தானத்துக்கு வரப்போறதால உங்க ஆளுமை முழுசா மாறிடும். நீங்க ஒரு ஆன்மீக மனிதரா மாறுவீங்க. உங்களுக்கு தெய்வீக ஞானம் கிடைக்கும். உங்க எண்ணங்கள் தூய்மையாகும். உங்க செயல்கள் நல்லதா மாறும். உங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் புரியும். நீங்க பொருளாதார வெற்றியோட சேர்த்து ஆன்மீக வெற்றியும் பெறுவீங்க. இது மிக அரிதானது. கேது பகவான் உங்களுக்கு தியான சக்தியை கொடுப்பாரு. நீங்க தியானம் செய்ய ஆரம்பிங்க. தினமும் கொஞ்ச நேரமாவது அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. இது உங்க மனசுக்கு நல்ல அமைதியை கொடுக்கும். உங்க சிந்தனை தெளிவாகும். உங்க முடிவுகள் சரியாக இருக்கும். உங்க வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும். கேதுவோட இந்த ஆசீர்வாதம் உங்களை ஒரு முழுமையான மனுஷனா மாத்தும். அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்க தோற்றத்துல பெரிய மாற்றம் வரும். நீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஆடை, உங்க பேச்சு, உங்க நடை எல்லாமே மாறும். மத்தவங்க உங்களை ஒரு புது ஆளா பார்ப்பாங்க.
உங்க மேல அவங்களுக்கு ஒரு புதுசா மரியாதை வரும். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு உற்சாகம் வரும். இது உங்க ஆளுமையோட சக்தி. ராகு கேதுவோட இந்த மாற்றம் மூலமா உங்களுக்கு மறைந்திருந்த திறமைகள் வெளியில வரும். நீங்களே தெரியாத உங்க சக்திகள் வெளியில வரும். நீங்க எதையாவது படிக்க ஆரம்பிப்பீங்க. எதையாவது கத்துக்க ஆரம்பிப்பீங்க. உங்க அறிவு விரிவடையும். உங்க புரிதல் ஆழமாகும். நீங்க ஒரு அறிவாளியா மாறுவீங்க. மத்தவங்க உங்ககிட்ட யோசனை கேட்க வருவாங்க. இப்ப முதல் பெரிய முன்னறிவிப்புக்கு வரலாம். இது உங்க கெரியர்ல நடக்க போற அதிசயம். அடுத்த 15 முதல் 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான தொழில் வாய்ப்பு வரும். இது நீங்க கனவுல கூட நினைக்காத வாய்ப்பு. இது உங்க வாழ்க்கையை முழுசா மாத்திடும் வாய்ப்பு. இது ஒரு தடவை மட்டும்தான் வரும். இதை தவறவிடக்கூடாது. இந்த வாய்ப்பு எப்படி வரும்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு போன் கால் வரும், அல்லது ஒரு மெயில் வரும், அல்லது யாரோ ஒருத்தர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் உங்க வாழ்க்கையை மாத்துற திருப்புமுனை. இதை நீங்க சீரியஸா எடுத்துக்கணும். உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எந்த தாமதமும் கூடாது. விலகி நிக்கக்கூடாது. இந்த வாய்ப்பு உங்களை ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கொண்டு போகலாம், அல்லது உங்களை ஒரு உயர் பதவிக்கு கொண்டு போகலாம், அல்லது உங்களை ஒரு வெளிநாட்டு வாய்ப்புக்கு கொண்டு போகலாம். எதுவா இருந்தாலும் இது உங்க கேரியர்ல ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சல். இந்த வாய்ப்பை நீங்க பிடிச்சிக்கணும். எந்த பயமும் வேண்டாம். எந்த தயக்கமும் வேண்டாம். தைரியமா முன்னேறுங்க. இந்த வாய்ப்புக்காக உங்க தற்போதைய வேலையை விட நேரிடலாம், அல்லது உங்க ஊரை விட்டு வெளியே போக நேரிடலாம், அல்லது உங்க கமர்ட் ஜோனை விட்டு வெளியே வர நேரிடலாம். ஆனால் பயப்படாதீங்க. இதெல்லாம் உங்க நல்லதுக்குதான். கடவுள் உங்களை ஒரு பெரிய திட்டத்துக்காக தயார் பண்றாரு. நீங்க அந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க. நீங்க அதை சாதிப்பீங்க. இரண்டாவது பெரிய முன்னறிவிப்பு உங்க சொத்து பற்றியது. அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து வாய்ப்பு வரும். இது வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், கடையா இருக்கலாம், அல்லது வேற எந்த சொத்தா இருந்தாலும் இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சொத்து சேர்க்கையா அமையும். இது உங்க பொருளாதார பலத்தை பல மடங்கு அதிகரிக்கும். இந்த சொத்து வாய்ப்பு எப்படி வரும்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும். எங்கேயோ ஒரு சொத்து விற்பனைக்கு வருதுன்னு, அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சொத்தை காட்டுவாங்க, அல்லது உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சொத்தை பிரிச்சு தருவாங்க. எதுவா இருந்தாலும் இது உங்களுக்கு வரப்போற ஒரு பெரிய வாய்ப்பு. இதை தவறவிடாதீங்க. இந்த சொத்தை வாங்கறதுக்கு உங்ககிட்ட போதுமான பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. பணம் ஏதாவது ஒரு வழியில் வரும். கடன் கிடைக்கலாம், யாரோ உதவி செய்யலாம், அல்லது உங்க சேமிப்பை உபயோகப்படுத்தலாம். முக்கியம் என்னன்னா, இந்த சொத்தை எப்படியாவது வாங்கிடணும். ஏன்னா இது உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய முதலீடு. இது பிற்காலத்துல உங்களுக்கு 10 மடங்கு லாபம் கொடுக்கும். இந்த சொத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா சோதனை பண்ணுங்க. எல்லா டாகுமெண்ட்ஸையும் சரிபார்த்துடுங்க. சட்ட ஆலோசகர்கிட்ட கேளுங்க. ஜோதிடர்கிட்ட கேளுங்க. வாஸ்து பார்த்துடுங்க. எல்லாமே சரியா இருந்தாதான் வாங்கணும். அவசரப்படாதீங்க. நேரம் எடுத்துக்கங்க. ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க. இது உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய நிகழ்வு. இந்த சொத்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும். உங்களுக்கு சமூகத்துல மரியாதையை கொடுக்கும். இந்த சொத்து வாங்கினதும் உங்க வாழ்க்கையே மாறிடும். மத்தவங்க உங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வரும். ஒரு கிழவம் வரும். இந்த சொத்தோட உங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பும் வரும். இந்த சொத்தை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு யோசியுங்க. இதை வாடகைக்கு விடலாம். இதுல சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இதை ஏதாவது காரணத்துக்கு பயன்படுத்தலாம். இதுல இருந்து உங்களுக்கு கூடுதல் வருமானம் வரும். உங்க பொருளாதார நிலைமை இன்னும் வலுவாகும். இதுதான் சொத்துல முதலீடு பண்றதோட லாபம். மூணாவது பெரிய முன்னறிவிப்பு உங்க உறவுகள் பத்தியது.
இது மிக மிக முக்கியம். அடுத்த 30 நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உறவு நிகழ்வு நடக்கும். நீங்க திருமணமாகாதவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. திருமணமானவரா இருந்தா உங்க உறவு இன்னும் வலுவாகும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவர்களுக்கு திருமண முடிவு எடுக்கும் நேரம் வரும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போற பெரிய நிகழ்வுகள். திருமணமாகாதவங்களுக்கு அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை துணையை சந்திக்க வாய்ப்பு வரும். இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியில கிடைக்கலாம், நண்பர்கள் மூலமா கிடைக்கலாம், வேலை இடத்துல கிடைக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு இடத்துல சந்திக்கலாம். இப்படியோ உங்களுக்கு ஒரு சரியான ஆள் கிடைப்பாங்க. இவங்க உங்க வாழ்நாள் துணையா மாறுவாங்க. இந்த ஆளை சந்திக்கும்போது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். இவர்தான் என்னோட துணைன்னு உங்க மனசு சொல்லும். இந்த உள்ளுணர்வை நம்புங்க. இது உங்க உள்ளத்துல இருக்கிற கடவுளோட குரல். இதை தவறா நினைக்காதீங்க. இந்த ஆளோட குணங்களை கவனமா கவனியுங்க. இவங்க பேசுற விதத்தை பாருங்க. இவங்க நடந்துக்குற விதத்தை பாருங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சிக்கங்க. எல்லாமே சரியா இருந்தா இதுதான் உங்களுக்கு கடவுள் தேர்ந்தெடுத்த துணை. இந்த உறவு முடிவுக்கு உங்க குடும்பத்தாரோட ஆசீர்வாதம் மிக முக்கியம். உங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க. அவங்க யோசனையை கேளுங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க. அப்பதான் உங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். அவங்களை மதிச்சு நடந்துக்கங்க. அவங்க விரும்பற மாதிரி திருமணத்தை நடத்துங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரம்பம். இதை நல்லா ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாயிருக்கும். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு அடுத்த 30 நாட்கள் உங்க உறவை வலுப்படுத்துற காலம். உங்க துணையோட உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் தீரும். புரிதல் அதிகரிக்கும். காதல் பெருகும். மறுபடியும் உங்க உறவுல ரொமான்ஸ் வரும். உங்க வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பெரிய மன நிறைவை கொடுக்கும். உங்க துணையோட நேரம் செலவழியுங்க. அவங்க விரும்புறதை செய்யுங்க. அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கேர் காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுங்க. வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போங்க. சேர்ந்து நேரம் செலவழியுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் உறவை பலப்படுத்தும். உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும். காதல் வாழ்க்கையில இருப்பவங்களுக்கு இப்ப திருமண முடிவெடுக்கிற சரியான நேரம். நீங்க நீண்ட நாட்களா காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க காதல் உறுதியானது. நீங்க ஒருத்தருக்கொருத்தர் ஏற்றவங்க. இப்ப திருமணம் பண்ணிக்கங்க. இனிமேல் தாமதம் வேண்டாம். உங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க. அவங்க சம்மதத்தை வாங்குங்க. திருமணத்துக்கு தயாராகுங்க. இது உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம். உங்க குடும்பத்துல இருக்கிற பழைய பிரச்சனைகள் தீரும். யாரோட யாரோ பேசாம இருந்தீங்களோ அவங்களோட பேச ஆரம்பிப்பீங்க. பழைய கசப்புகள் மறையும். புதுசா புரிதல் உண்டாகும். குடும்பத்துல ஒற்றுமை வரும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாயிருப்பீங்க. இது உங்களுக்கு பெரிய மனபலத்தை கொடுக்கும். உங்க வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாறும். உங்க பிள்ளைகளோட உறவு இன்னும் நெருக்கமாகும். அவங்களோட நேரம் செலவழியுங்க. அவங்க பிரச்சனைகளை கேளுங்க. அவங்களுக்கு தேவையானதை கொடுங்க. அவங்களை புரிஞ்சிக்கங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கிய பங்கு வகிங்க. இது உங்க பிள்ளைகளுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறுவாங்க. உங்க காதல் வாழ்க்கை பூக்கும் காலம் இது. ஏற்கனவே உறவுல இருப்பவங்களுக்கு உங்க காதல் இன்னும் ஆழமாகும். ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சிக்குவீங்க. ஒருத்தருக்கொருத்தர் மதிப்பு அதிகரிக்கும். உங்க உறவுல நம்பிக்கை வரும். இனிமை வரும். சந்தோஷம் வரும். இதுதான் உண்மையான காதல். புதுசா காதல் தேடறவங்களுக்கு அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிக்கப் போறாங்க. இவங்க உங்க வாழ்க்கையில திடீர்னு வருவாங்க. ஆனால் உங்க மனசை முழுசா கொள்ளை கொண்டுடுவாங்க. இது காதல் தோல்வி அனுபவிச்சவங்களுக்கு இருக்கற அதிர்ஷ்டம். கடவுள் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு. இந்த தடவை தப்பு செய்யாதீங்க. உங்க மனசு சொல்றத நல்லா கேளுங்க. சரியான முடிவு எடுங்க.
இந்த புதிய உறவுல அவசரப்படாதீங்க. மெதுவா போங்க. ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிக்கங்க. நேரம் எடுத்துக்கங்க. அவங்க குடும்பத்தை தெரிஞ்சிக்கங்க. அவங்க எதிர்பார்ப்புகளை புரிஞ்சிக்கங்க. எல்லாமே சரியா இருந்ததுக்கு அப்புறம் உங்க உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இப்படி செஞ்சா உங்க உறவு வலுவாயிருக்கும். நீண்ட காலம் நிலைக்கும். உங்க குடும்பத்தோட உறவு இந்த காலகட்டத்துல மிக முக்கியம். உங்க அம்மா அப்பாவோட நல்லா பேசுங்க. அவங்க ஆரோக்கியத்தை கவனிங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. அவங்க சந்தோஷத்துக்காக ஏதாவது செய்யுங்க. இது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்க மேல் இருக்கும். உங்க உடன் பிறந்தவங்களோட நல்லா இருங்க. பழைய சண்டைகளை மறந்துடுங்க. மன்னிச்சிடுங்க. மறுபடியும் நல்லா பேசுங்க. ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்துல ஒற்றுமை மிக முக்கியம். இது உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். வெளியில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்பம் உங்களோட இருந்தா நீங்க அதை சமாளிச்சிடுவீங்க. இப்போ ஆரோக்கியம் பத்தி பேசுவோம். இது மிக மிக முக்கியம். அடுத்த 30 நாட்கள் உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சில சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பயப்படாதீங்க. இது தற்காலிகமானது. சரியான கவனிப்போட சரியாயிடும். முக்கியம் என்னன்னா உடனே கவனிக்கணும். தாமதம் செய்யக்கூடாது. உங்க வயிறு சம்பந்தமா கொஞ்சம் பிரச்சனை வரலாம். செரிமானம் சரியா இல்லாமல் இருக்கலாம். அஜீரணம் வரலாம். வயிறு வலி வரலாம். இதுக்கு நீங்க உணவுல கவனமா இருக்கணும். வெளியில சாப்பிடுறதை குறையுங்க. வீட்ல செஞ்ச சாப்பாட்டை சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. எண்ணெயில் பொரிச்சதை தவிருங்க. காரத்தை குறைங்க. இப்படி செஞ்சா உங்க வயிறு பிரச்சனை சரியாயிடும். மன அழுத்தம் உங்களுக்கு வரலாம். டென்ஷன் அதிகமா இருக்கலாம். தலைவலி வரலாம். தூக்கம் சரியா வராமல் இருக்கலாம். இதுக்கு நீங்க தியானம் செய்யுங்க. யோகா பண்ணுங்க. வாக்கிங் போங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்க. அமைதியான இசையை கேளுங்க. நல்ல புத்தகங்களை படியுங்க. இப்படி செஞ்சா உங்க மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்க கண்கள் சம்பந்தமா கவனமா இருங்க. நீண்ட நேரம் மொபைல் பார்க்காதீங்க. கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பிரேக் எடுங்க. கண்களுக்கு ஓய்வு கொடுங்க. கண் பயிற்சிகளை செய்யுங்க. தேவைப்பட்டா கண் டாக்டரை பாருங்க. கண் பரிசோதனை செய்யுங்க. உங்க கண்கள் மிக முக்கியம். அதை நல்லா பாத்துக்கங்க. முதுகு வலி வரலாம். கழுத்து வலி வரலாம். மூட்டு வலி வரலாம். இதுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க. சரியான முறையில உட்காருங்க. கனமான பொருட்களை தூக்காதீங்க. தேவைப்பட்டா பிசியோதெரபி எடுங்க. உங்க உடம்பை நல்லா பாத்துக்கங்க. உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் எல்லாமே சரியா போகும். கல்வி பத்தி இப்போ பேசுவோம். படிக்கிற மாணவர்களுக்கு இது மிக சிறந்த காலம். உங்க படிப்புல நல்ல முன்னேற்றம் வரும். நீங்க நினைச்சிருந்த கல்லூரியில் சேர முடியும். நீங்க விரும்பின படிப்பை படிக்க முடியும். உங்க தேர்வுகளில நல்ல மதிப்பெண் வரும். ஆசிரியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்க பெற்றோர் பெருமைப்படுவாங்க. உயர்கல்வி தேடுறவங்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு கிடைக்கலாம். ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். நல்ல யூனிவர்சிட்டியில சேர முடியும். உங்க கனவு படிப்பை படிக்க வாய்ப்பு வரும். இதுக்கு நீங்க நல்லா முயற்சி செய்யணும். உங்க கடின உழைப்பு வீணாகாது. நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியமா முன்னேறுங்க. வெளிநாடு போக விரும்புறவங்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும். இது வேலை வாய்ப்பா இருக்கலாம். கல்வி வாய்ப்பா இருக்கலாம். பிசினஸ் வாய்ப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது உங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு போகும் வாய்ப்பு. இதை தவறவிடாதீங்க. இது உங்க வாழ்க்கையை முழுசா மாத்திடும். வெளிநாடு போறதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா செய்யுங்க. விசா, டிக்கெட், தங்குமிடம் எல்லாமே ரெடியா வச்சுக்கங்க. குடும்பத்தார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. கோவிலுக்கு போய் வணங்கிட்டு போங்க. கடவுள் உங்களோட வருவாரு.
உங்களை எல்லா இடத்துலயும் காப்பாத்துவாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. வெளிநாட்டுல நல்லா உழைச்சு வெற்றி பெறுங்க. உங்க திறமையை நிரூபியுங்க. உங்க நாட்டுக்கு பெருமை சேர்த்துடுங்க. உங்க குடும்பத்துக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்க. ஆனால் உங்க வேர்களை மறக்காதீங்க. உங்க கலாச்சாரத்தை மறக்காதீங்க. உங்க மொழியை மறக்காதீங்க. நீங்க எங்க போனாலும் நீங்க ஒரு இந்தியன்னு பெருமையா சொல்லுங்க. இப்ப மறைந்திருக்கிற ஆபத்துகள் பத்தி பேசுவோம். இதை நீங்க கவனமா கேட்கணும். அடுத்த 15 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சில மறைமுக பிரச்சனைகள் வரலாம். யாரோ உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம். உங்க பெயரை கெடுக்க முயற்சி செய்யலாம். உங்க வேலையில் பிரச்சனை உண்டாக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா இதை தடுக்கலாம். யாரையும் எளிதா நம்பாதீங்க. உங்க ரகசியங்களை யாரோடையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்க வேலை விஷயங்களை வெளியில சொல்லாதீங்க. உங்க பணம் சம்பந்தமா யாரோடையும் பேசாதீங்க. மத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்க வேலையை நல்லா செய்யுங்க. அமைதியா இருங்க. இப்படி செஞ்சா எந்த பிரச்சனையும் உங்களை தொடாது. உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. உங்க வெற்றியை பார்த்து எரிஞ்சு போறாங்க. அவங்க உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சி செய்யலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களோட இருக்காரு. உங்க நல்ல செயல்கள் உங்களை காப்பாத்தும். உங்க எதிரிகள் தோத்து போவாங்க. நீங்க வெற்றி பெறுவீங்க. வாகனம் ஓட்டும்போது கவனமாயிருங்க. விபத்துக்கள் ஏற்படாம பாத்துக்கங்க. வேகமா போகாதீங்க. ரூல்ஸை பின்பற்றுங்க. ஹெல்மெட் போடுங்க. பெல்ட் போடுங்க. பாதுகாப்பாக இருங்க. உங்க உயிர் மிக மதிப்பானது. அதை நல்லா பாத்துக்கங்க. உங்களுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. பயணங்கள் செய்யும்போது கவனமா இருங்க. உங்க பொருட்களை பாதுகாப்பா வச்சுக்கங்க. தெரியாதவங்க கொடுக்குற எதையும் வாங்காதீங்க. தனியா எங்கேயும் போகாதீங்க. இப்பவும் கூட்டமா இருங்க. உங்க குடும்பத்தார்கிட்ட தொடர்புல இருங்க. பாதுகாப்பு மிக முக்கியம். இப்ப பரிகாரங்கள் பத்தி பேசுவோம். இதை நீங்க தவறாம செய்யணும். முதல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி பூஜை செய்யுங்க. மஞ்சள் நிற உடை உடுத்துங்க. மஞ்சள் நிற பூக்களை வாங்கி வாருங்க. லட்சுமி தேவியை வணங்குங்க. மஞ்சள் அரிசி அர்ப்பணிங்க. இனிப்பு படையல் செய்யுங்க. இந்த பூஜை உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். இரண்டாவது பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏத்துங்க. கருப்பு உடை உடுத்துங்க. கருப்பு எள்ளு தானம் செய்யுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை அகற்றும். உங்களுக்கு நீதி கிடைக்கும். மூணாவது பரிகாரம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாழைப்பழம் வாங்கி கோவிலுக்கு கொண்டு போங்க. குரு பகவானுக்கு படையுங்க. மஞ்சள் நிற உடை உடுத்துங்க. தேங்காய் உடைச்சு வாருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். உங்க அறிவை விரிவாக்கும். உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க உதவும். நான்காவது பரிகாரம். ராகு காலத்துல கோவிலுக்கு போகாதீங்க. எந்த நல்ல காரியமும் ஆரம்பிக்காதீங்க. ராகு காலத்துல அமைதியா இருங்க. தியானம் செய்யுங்க. புத்தகம் படியுங்க. ஆனால் எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க. ராகு காலம் கழிச்சு அப்புறம் செய்யுங்க. ஐந்தாவது பரிகாரம். தினமும் காலையில எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. சூரியனை வணங்குங்க. அவருக்கு தண்ணீர் காணிக்கை செலுத்துங்க. சிவப்பு நிற உடை உடுத்துங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்க உடம்புல சக்தி வரும். உங்கள் ஆளுமை பலமாகும். ஆறாவது பரிகாரம். தினமும் இரவு படுக்கும் முன்னாடி துர்கா தேவியை வணங்குங்க. அவரோட ஸ்லோகத்தை சொல்லுங்க. சிவப்பு நிற பூ வாங்கி வாருங்க. இந்த பரிகாரம் உங்களை எல்லா தீய சக்திகள்ல இருந்தும் காப்பாத்தும். உங்க வீட்டுல நல்ல சக்தி இருக்கும். உங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். ஏழாவது பரிகாரம். மாதம் ஒருமுறை ஹனுமான் கோவிலுக்கு போங்க. அவருக்கு வெற்றிலை பாக்கு காணிக்கை செலுத்துங்க. ஹனுமான் சாலிசாவை படிங்க. சிவப்பு துணி உடுத்துங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்.
உங்க பயம் போயிடும். நீங்க வலிமையானவரா மாறுவீங்க. 8வது பரிகாரம். முடிஞ்சால் தினமும் கொஞ்ச நேரமாவது பகவத்கீதையை படியுங்க. ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணுங்க. அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கங்க. உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிய வைக்கும். 9வது பரிகாரம். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க. உணவு கொடுங்க, உடை கொடுங்க, பணம் கொடுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க. இது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கை நல்லதா போகும். 10வது பரிகாரம். உங்க பெற்றோரை பாத்துக்கங்க. அவங்க கால்களை தொட்டு வணங்குங்க. அவங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. அவங்க சந்தோஷமா வச்சுக்க பாருங்க. இதுதான் மிகப்பெரிய பரிகாரம். இது உங்க வாழ்க்கையில எல்லா நல்லதையும் கொண்டு வரும். இப்ப ஒரு மிக அரிதான நிகழ்வு பத்தி சொல்றேன். கவனமா கேளுங்க. அடுத்து வர போகிற காலகட்டத்துல 150 வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டும் நடக்கிற ஒரு அபூர்வ கிரக சேர்க்கை உருவாக போகுது. குரு, சனி, ராகு, கேது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வரப்போறாங்க. இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிகழ்வு. இதுல உங்களுக்கு பிரத்யேக அனுகூலம் இருக்கு. இந்த அரிய நிகழ்வு நடக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி கேட்கும். நீங்க நினைச்சிருந்த ஒரு கனவு நனவாகும். நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கும். இது 100% நடக்கப் போற அதிசயம். இதை நீங்க தவறவிடக்கூடாது. உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாத நிகழ்வு இது. இந்த அரிய காலகட்டத்துல நீங்க மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். சரியான முடிவுகளை எடுக்கணும். தவறான ஆட்களோட சேரக்கூடாது. தவறான செயல்களை செய்யக்கூடாது. நல்ல எண்ணத்தோட இருக்கணும். நல்ல செயல்களை செய்யணும். அப்பதான் இந்த அரிய காலகட்டத்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்க வாழ்க்கையோட திருப்புமுனை. இந்த நிகழ்வு உலகம் முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இதோட பலன் பல மடங்கு அதிகம். நீங்க இந்த காலகட்டத்தின் பிரத்யேக பயனாளிகள். கடவுள் உங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்க அதை நிறைவேற்றணும். உங்க திறமையை உலகுக்கு காட்டணும். உங்க வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக மாத்தணும். கும்ப ராசி நண்பர்களே, நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்காகவே. நீங்க இதை கவனமா கேட்டு உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும். உங்க கனவுகள் எல்லாம் நனவாகும். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். நீங்க எப்பவும் நேர்மையா இருங்க. உண்மையா இருங்க. கடின உழைப்பா இருங்க. பொறுமையா இருங்க. நம்பிக்கையா இருங்க. இந்த குணங்கள் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்க பெயர் சூரியன் மாதிரி ஒளிரும். உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கும். உங்க பயணம் இப்பதான் ஆரம்பமாகுது. இது ஒரு நீண்ட பயணம். ஆனால் இது மிக அழகான பயணம். இந்த பயணத்துல நிறைய சவால்கள் வரும். ஆனால் அதே அளவுக்கு வெற்றிகளும் வரும். நீங்க ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ளுங்க. ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடுங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பா பாருங்க. உங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கங்க. அவங்கதான் உங்க வலிமை, உங்க ஆதரவு, உங்க ஊக்கம். அவங்களோட இருந்தா நீங்க எந்த உயரத்தையும் அடைய முடியும். எந்த கனவையும் நனவாக்க முடியும். எந்த இலக்கையும் எட்ட முடியும். குடும்பம் மிக முக்கியம். அதை எப்பவும் மறக்காதீங்க. உங்க நண்பர்களை மதிங்க. அவங்க உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கிய பகுதி. நல்ல நண்பர்கள் உங்க வாழ்க்கையை அழகாக்குவாங்க. உங்க துன்பத்துல தோளோடு நிப்பாங்க. உங்க மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட நண்பர்களை இழக்காதீங்க. அவங்களை பாத்துக்கங்க. உங்க சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யுங்க. உங்க ஊருக்கு ஏதாவது செய்யுங்க. உங்க நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க. நீங்க வெற்றி பெற்றதும் மத்தவங்களுக்கும் உதவி செய்யுங்க. உங்க அனுபவங்களை பகிருங்க. உங்க அறிவை பரப்புங்க. இதுதான் உண்மையான வெற்றி. மத்தவங்களுக்கும் வெற்றி பெற உதவுறது.
நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்த நீங்க மிக அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாம் மிக அரிதானவை. இதை எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது. கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த வீடியோவை பார்க்க வச்சிருக்காரு. இது உங்களுக்கான சிறப்பு செய்தி. இதை நல்லா புரிஞ்சிக்கங்க. உங்க வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போற நல்ல விஷயங்களை நினைச்சு நான் மிக சந்தோஷமா இருக்கேன். உங்க வெற்றியை பார்க்க நான் காத்திருக்கேன். உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்க நான் ஆவலாயிருக்கேன். நீங்க நல்லா இருங்க, வெற்றி பெறுங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. இதுதான் என் ஆசீர்வாதம். என் எல்லா நல்வாழ்த்துக்களும் உங்களுக்கு. கடவுளோட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் இருக்கட்டும். உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கட்டும். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க கனவுகள் நனவாகட்டும். உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கட்டும். இதுதான் என் பிரார்த்தனை. அடுத்த வீடியோவில மேலும் சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்குவேன். உங்க ராசிக்கு வரப்போற அடுத்த மாற்றங்கள் பத்தி சொல்வேன். மேலும் சில அரிய பரிகாரங்களை பகிர்வேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை அழுத்துங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த முக்கியமான தகவல்கள் தெரியட்டும். அவங்களும் தங்கள் வாழ்க்கையை சிறப்பா அமைச்சிக்கட்டும். கமெண்ட் செக்ஷன்ல உங்க அனுபவங்களை பகிருங்க. கும்ப ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கை அற்புதமானதாக அமையட்டும். உங்க கனவுகள் எல்லாம் நனவாகட்டும். உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறட்டும். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கட்டும். உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கட்டும். நன்றி. வணக்கம்.